எங்களுடைய வயல் காத்து வயலுக்கு முதல் முறையா முத்தி போய் வச்சு இந்த உரை விளைச்சல் எதிர்பார்த்து இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 1000 ரூபா பிறப்புக்கு. அதனால் நான் மாமாவோட சேர்ந்து நாங்கள் ஒரு வயலுண்டு விதைச்சோம். அதில் அறுவடை எவ்வளவு வருது, எத்தனை மூட்டை வந்தது, எவ்வளவு லாபம் வந்தது, அது மாதிரி இங்கே வந்து மிஷினில் தான் அறுவடை செய்வாங்க. அந்த மிஷினுக்கு எவ்வளவு காசு முடியும், ஒரு பரப்புக்கு எத்தனை, ஒரு ஏக்கருக்கு எத்தனை அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் பல பிரியோசனமான விஷயங்கள் இருக்குது. வித்தியாசமான ஒரு இயற்கை விவசாயம் சார்ந்து அல்லது ஒரு விவசாயம் சார்ந்து ஒரு காணொலியை நான் உங்களுக்கு அப்படியே பகிர்றேன். பாருங்கள், வித்தியாசமாக இருக்கும். மக்களே, எங்களுடைய வயல் வந்து இன்றைய தினம் அறுவடை. அதனால் நான் மாமாவோட சேர்ந்து வயலுக்கு போய் கொண்டுக்கிறேன். எத்தனை பரப்பு காணி இங்கே பரப்புன்னு நான் சொல்கிறது யாழ்ப்பாணத்தில், அதுக்கு எவ்வளவு விளைஞ்சது, அறுவடை நடக்கிற காட்சிகள், என்ன வகையான நெல் அப்படின்னு சொல்லியெல்லாம் இந்த காணொலியில் முழுவதுமாக பார்க்க போகிறீங்க. இதோட யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம் மாமா? வயலுக்கு போகிறோம். வயலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் சுன்னாகம் என்ற ஊரில் இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிறோம். உடிவில் என்ன மாமா நாங்கள் இருக்கிற இடம்? என்ன உடிவில். ஸோ இதுக்குலாம் எங்களோட வயல் இருக்குது. மாமா என்ன வகையான நெல் போட்டிருக்கிறீங்க இந்த முறை? நாங்கள் எங்களுடைய நிலம் கொஞ்சம் மேட்டு நிலம் என்றபடியாக 3.5 மாத நெல்லான ஆட்டக்காரி நெல் தான் வளமையாக விதைப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த முறை ஆட்டக்காரி நெல் இருக்கின்றோம். ஆட்டக்காரி போட்டிருக்கிறோம் என்ன மாமா? ஆமாம். மகளே, என்னுடைய வயல் காணொலி மனைவியோட வந்ததை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு தான் மாமா என்னுடைய காணொலிக்கு முதல் முறையாக வரார். இப்போ நாங்கள் எங்களோட வயலுக்கு வந்துட்டோம். இப்போ என்னென்னா, இப்போ எங்களோட வயலை வந்து வெட்டிட்டினோம். ஏற்கனவே வெட்டியாச்சு. நான் காணொலி எடுக்க காத்திருந்தேன், நான் அதுக்கு முதலே வெட்டிட்டினோம். ஸோ அதை தான் இப்போ பின்னால் வந்து நீங்கள் பார்த்து பண்ணிக்கிறீங்க. இல்லை நீங்கள் மாமா இந்த முறை விளைச்சல் எப்படி? விளைச்சல் இந்த முறை மிக குறைவு. மழையால் அழிவடைந்தபடியால் வளமையை விட மிக குறைந்த விளைச்சல் பெறக்கூடியதாக இருந்தது. சரி, எத்தனை மூட்டை அடிச்சேன்னு சொல்கிறேன். வாங்க கொஞ்சம் வயல் அங்கால வெட்டி கொண்டிக்கிறோம். அதை உங்களுக்கு காட்டிட்டு எங்களோட நெல் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்களோட வயலை பாருங்க, எல்லாம் வெட்டியாச்சு. இப்போ அங்கே வந்து வெட்டி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வெட்டுறதுக்கு காத்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் மழை பெய்ந்ததால் சில நெல்லுகள் வந்து படுத்துட்டுது. வயலுக்குள்ளே நடந்து போகிறது சந்தோஷமாக தான் இருக்குது. காற்று வந்து அப்படியே நல்ல மெதுவாக அடிக்குது மகளே. உண்மையிலேயே இந்த முறை எதிர்பார்த்த விளைச்சல் எல்லோருக்கும் கிடைத்திருக்காது. ஏன்னு சொன்னால் மழை, தொடர்ந்து மழை. குறிப்பாக சொல்ல போனால் 2ஆம் மாதத்தில் இரண்டமட குளம் பாஞ்சி கொண்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க நிலைமையை. 2ஆம் மாதத்தில் இரண்டமட குளம் பாஞ்ச வரலாறே கிடையாது. ஆனால் பாஞ்சி கொண்டு இருக்கு. சரி, நாங்கள் வேலையில் நடந்த உன்னைக்கு பின்னால் அப்படியே வயலை வந்து சுற்றி பார்க்குறீங்க. அப்படியே பச்சை பசையில் ரெண்டும் இருக்குது. இங்கால காய்ந்த நெல்லும் இருக்குது, அதை காய்ந்த கதிரும் இருக்குது. இப்போ அங்கே வந்து வயல் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு வேகமாக வெட்டி கொண்டிருக்கணும் பாருங்க. வெட்டி எறியுது. தைப்பூசம் வந்து என்னுடைய காணொலி பார்த்துருப்பீங்க. நல்ல மழை வந்து பெஞ்சது. ஆனால் இன்றைய கொஞ்சம் வெயில் இருக்குது. பெரிய ஒரு சந்தோஷம். ஆனால் இன்றும் நாளையும் வெயில் இருக்குது. இப்போ நான் காணொலி எடுக்கிறது 2ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டில் இந்த காணொலி எடுத்து கொண்டிருக்கிறேன். சுற்றி முற்றி வயல்லாம் பார்க்கலாம். காணொலியை பாருங்கள். எங்கட வயலுக்கு எத்தனை மூட்டை நெல் அடித்தது, எத்தனை பரப்பு காணி, குறிப்பாக ஏக்கர் கணக்கையும் நான் சொல்கிறேன். மாமா வந்து வடிவ அழகாக சொல்லுவார் அந்த விஷயம் இல்லாது. இங்கே பாருங்க மகளே, வயல் கதிரெல்லாம் வந்து நல்லா முத்தி நல்லா வெட்டுற பதனுக்கு வந்து இப்போ வந்துட்டுது. சிலதுகள் நேற்று பெய்த மழைக்கு படுத்துருக்குது. வயல் வெட்டிகளை ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் வெட்டிவினோம். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு வயலுக்கே வந்து கோயில் இருக்கும். யாரோ இங்கே நினைக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே நாவல் மரத்துக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது, முருகன் கோயில். ஸோ அந்த முருகன் கோயில் வயலுக்கு தான் இப்போ அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு பக்கத்தில் அந்த அறுவடை வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. பாருங்க எப்படி வேலை நடக்கிறது பாருங்க.
பறக்குது. இதுதான் அந்த கோயில். நாவல் மரத்தை பாருங்க. அறுவடை செய்தாச்சு. வயலுக்குள்ள வந்து சேராதான் இருக்குது. ஆனால் நல்லா வெட்டி எறிஞ்சு கொண்டு இருக்கிறார். வயல் ஐயா மேல இருக்கிறார். ஏதாவது கதைப்பினம் ஒன்று சொல்லி கேட்டு பார்க்க போகிறார். வேலை மும்முரமா நடந்து கொண்டிருக்கும் மக்களே. எப்படி நடக்க பாருங்க. கதிரை பாருங்க. எல்லாம் சும்மா முட்டி போய் அப்படியே ஆசையா இருக்கு பார்க்க. காத்து காட இன்னும் ஆசையா இருக்கு. என்ன கொஞ்ச நேரத்தில் ஆள் நெல்லாக போறார். அதுக்கு பிறகு எல்லா மக்களும் வந்து இதை சாப்பிடுவாங்க. பார்க்கவே நல்லா இருக்கு. அறுவடை நடந்து கொண்டு இருக்கு. ஐயா மேலோட இருக்கிறேன். ஐயா வணக்கம். சொல்லுங்க, இந்த மிஷின் ஒரு பரப்பு வெட்டுறதுக்கு எவ்வளவு எடுக்கிறீங்க யாழ்ப்பாணத்துல? 1000 ரூபா பரப்புக்கு. பரப்புக்கு 1000 ரூபா எடுக்கிறீங்க. ஒரு ஏக்கர் எத்தனை பரப்பு ஐயா? 18 பரப்பு. அப்போ 18,000 ரூபா மக்களே யாழ்ப்பாணத்துல இந்த அறுவடை செய்ய எடுக்கணும். ஐயா இது வந்து எப்படி நெல்லை தனியா பிரிச்சு தரும்? என்ன நெல்லை தனியா பிரிச்சு தரும். ஓகே, நெல்லை தனியா பிரித்து தரும். வைக்கோல் கீழெல்லாம் கிடக்கும். என்ன ஓகே. இது வந்து உங்களுக்கு அந்த விவசாய நேரம் மட்டும்தான் இப்போ பயன்படுது இந்த மிஷின். என்ன மற்றபடி வீட்டை நிற்கும். இப்போ டீசல் எவ்வளோ பாவிக்கும்? டீசல் 10 பரப்புக்கு 5 லிட்டர் பாவிக்கும். ஓகே ஓகே, நன்றி ஐயா. மக்களே பாருங்க, இதான் வந்து அந்த கோயில் நான் சொன்ன ஆலயம். இப்போ வந்து நாங்கள் வயலுக்குள்ளே இருக்கிற அந்த ஆலயத்துக்கு முன்னால் இருக்கிறோம். எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாட்டை பாருங்கள். ஒவ்வொரு வயலுக்கும் தெய்வங்களை வைத்து வணங்குவார்கள். அதை இப்போ கண்கூடாக வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இங்கே முருகன், மற்றது முருகனுடைய வேல், வைரவர் சூலங்கள் எல்லாமே வந்து இருக்குது. இதுக்கு வந்து நேற்று தைப்பூசம் பண்ணுறதால எல்லாம் நெற்கதிர் எல்லாம் வச்சு வணங்கி இருக்கின்றார்கள். மேலே பார்க்க வந்து அருமையாக இருக்குது. அதோட வந்து பாருங்க, பிள்ளையார் சிலை, குட்டி கண்ணன், லட்சுமி, பிள்ளையார் படங்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம். ஸோ இப்படி வயல்கள் எங்கேயாவது இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நான் வரைக்கில் இருந்த வயலை பாருங்க, வெட்டி முடிச்சாச்சு. இதுக்கு பிறகு என்ன நடக்குன்னு பார்க்க போகிறோம். வயலை வந்து வெட்டுறதை பார்த்துருப்பீங்க. இப்போ வெட்டினத பிறகு மிஷின் வந்து அந்த நெல்லை புரிம்பா கொடுத்து கொண்டிருக்கு. ஒரு பரப்பு, அதாவது 10 பரப்புக்கு வந்து அன்னளவாக ஒரு 10 பரப்பை 2 மணி நேரத்தில் வெட்டிடுமாம். ஒரு பரப்பை வெட்டுறதுக்கு ஒரு 15 நிமிஷம் அல்லது 20 நிமிஷத்துக்குள்ள ஒரு பரப்பை வந்து வெட்டிடுவார்கள். பின்னால் பாருங்க வேலை நடந்து கொண்டிருக்கு. மக்களே வேலையை பாருங்க இப்படி நடக்குதுண்டு. மூட்டைகளை வந்து நெல் வந்து உள்ள போய் கொண்டிருக்கு. இது வந்து சிவப்பு நாடா, சிவப்பு நாடு நெல்லை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆரம்ப காலத்தில் இப்படி வேலைகள் செய்ய ஆக்கள் கையால் தான் வந்து அருவி வெட்டினார்கள். இப்பொழுது வந்து இயந்திரங்கள் வந்து வெட்டி கொண்டிருக்கு. வேகம் வேகமாக வேலைகளையும் வந்து செய்து கொண்டிருக்கு. இப்போ நேற்று பெய்த மழைக்கு பாருங்க இப்படி இருக்கு. சரி, இந்த இதான் அந்த இயந்திரம். சில பேர் வந்து புகைப்படங்களில் பார்த்துருப்பீங்க. இயந்திரத்தை பாருங்க, பாருங்க உள்ளெல்லாம் சேரு, காலெல்லாம் சேரு. விவசாய நிலத்தில் கால் வைக்கிறதும் ஒரு சந்தோஷம் தான். இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், இப்படியான இயந்திரங்களை வயலுக்குள்ளால தான் கொண்டு வருவார்கள். இந்த பின்னிக்கு இருக்க மிஷின் பாருங்க, இந்த இருக்கு மிஷின். இந்த மிஷினில் தான் உள்ளே வந்து இந்த இயந்திரங்களை வந்து கொண்டு வருவார்கள். அப்புறம் இவ்வளோ பெரிய இயந்திரத்தை எப்படி கொண்டு வருவார்கள்னு சொல்லி உங்களுக்கு யோசனை வந்திருக்கு. சரி, இப்போ நான் எங்கட வயலுக்கு போக போகிறேன். போய் எத்தனை மூட்டை நெல் வந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து காண்பிக்க போகிறேன். அங்கே பாருங்க மக்களே, எங்களோட மாமா வந்து அங்கே தூரத்தில் இருக்கிறார். நான் எவ்வளோ தூரத்தில் நிற்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரம், 200 மீட்டர் தூரத்தில் இருக்கிறேன். இப்போ நான் அங்கே போயிட்டு எங்களோட வயலை வந்து காட்டுறேன். ஓகே, இன்றைய நாளில் கவலையான விஷயம்னு சொன்னால் இந்த ஸ்டிக் வந்து உடைஞ்சி போச்சு. இதுதான் இந்த ஸ்டிக். எவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த காட்சிகளையெல்லாம் இவர் தான் எடுத்திருந்தார். கொஞ்சம் அழகாகவும் படிவாகவும் எடுத்திருந்தார். அவர் வந்து உடைஞ்சிட்டார். சரி,
இனி என்ன உங்களுக்கு காட்சிகள் சற்று வித்தியாசமாக தான் இருக்கும். இனி இப்படி ஒரு ஸ்டிக் கொண்டு வாங்கணும். என்ன வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். இங்கே இப்படியான ஸ்டிக்குகள் வாரது வந்து குறைஞ்சிட்டு இந்த ஸ்டிக் வந்து யார்கிட்டையும் இல்லை. இது ஒரு என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கனடாவிலிருந்து வந்து அன்பளிப்பாக வந்து வழங்கியிருந்தார். வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல இல்லை வலுக்கட்டாயமாக இதை தந்திருந்தார் நைனாதேவியில். அவருக்கு இப்போ நன்றி சொல்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, இப்போ நாங்கள் மாமா தேடி போய்கொண்டிருக்கிறோம். வரம்பால் நடக்கவே ஒரு ஆசையாக தான் இருக்குது. இனிவே இதுக்கு பிறகு எல்லா வயலையும் வெட்டி உரிய ஆக்களுக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்திக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஓனர் மேலே சொல்லிடுவினோம் வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெட்டினதுமே வந்து அவர்கள் வந்து சொல்லுவார்கள் வாங்கோ, இல்லை சணல் எடுத்துகிட்டு வாங்கோ, இல்லை உரை பேக்கை கொண்டு வாங்கோன்னு சொல்லி இது எல்லாமே கொண்டு வருவார்கள். அப்படியே வெட்டி மூட்டையை உள்ளே போட்டு கொடுத்துருவார்கள். முந்தைய எல்லாமே நிற்கணும், ஆக்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அவர்களுக்கு உணவு கொடுக்கணும் என்று சொல்லி எல்லாம் சரியாக மினக்கிடுவார்கள். இப்போ எல்லாம் இயந்திரங்களுடைய வருகையால் வேகமாக வேலைகள் எல்லாம் முடிஞ்சிடும். என்ன கொஞ்சம் கவலையான விஷயம், என்ற ஸ்டிக் வந்து உடைஞ்சது தான், இப்போ தான் உடைஞ்சது. நான் ஒரு ஓட்டுட்டு சில பேர் ஜோதிச்சிருப்பீங்க இந்த காட்சி எப்படி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த காணொலி. அது பரவாயில்லை. ஓகே, மாமா அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் எங்களோட வயல். இது வந்து வெட்டாமல் இருக்கிறது. இது வேறு ஒரு ஆக்கலுங்க. இங்கே யாழ்ப்பாணத்தில் வந்து வயலுக்குள்ள வரம்பு தான் இல்லை. இந்த மரங்கள் இப்படியான மரங்களும் வந்து எல்லையாக வந்து காணப்படும். இப்போ எங்களோட எல்லையை நான் உங்களுக்கு பார்க்குறேன். எங்களோட காணின்ற எல்லையை பாருங்கள். மிக நல்ல வெயில் இருக்குதுப்பா. இதுதான் இல்லை இந்த வேலை. இப்படியே போய் அதில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அப்புறம் இதுக்கு பிறகு இப்போ அறுவடை முடிஞ்சல்லோ, இதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னால் வேறு பயிர்கள் வைக்கணும். கத்தரி, வெண்டி, பூசணி என்று சொல்லி வேறு பயிர்கள் வைப்பினோம். இதான் இப்போ எங்களை வெட்டின வயல். நல்லா இருக்கு. என்ன நேற்று வந்து நான் புதிர் வெட்டினான். புதிர் வெட்டி எடுத்துட்டு சுவாமி படத்தில் கொண்டே வணங்கினான் நேற்றைய தினம். ஓகே மாமா, இந்த வருடம் எங்களோட பரப்பு எத்தின மாமா முதல்ல அதை சொல்ல. 10 பிறப்பு 10 பிறப்பு காணிக்கில் நாங்கள் வயல் அறுவடை செய்கிறாங்க. இந்த வருடம் விளைச்சல் எப்படி? இந்த உர விளைச்சல் மிக குறைவு. என்னென்றால் சரியான நேரத்தில் மழை வந்து நெல்லை மூடினபடியால் மட்டம் பிடித்தது குறைவு. ஓகே, எனவே இந்த உர விளைச்சல் அரைவாசி விளைச்சலோட குறையத்தான் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 4 மூட்டை அப்படித்தான். வளமையாக எத்தனை மூட்டை வரும்? வளமை 8-9 மூட்டை. சரிகரவாசி நட்டம். ஓ, எந்த வகையான அரிசி போட்டுறீங்க மாமா? ஆட்டக்காரி. இப்போ அந்த இயந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த மூட்டையை வந்து அதுக்குள்ளே இந்த நெல்லை எடுத்துகிறத பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி மூட்டையில் கட்டி அதை வச்சுட்டு இப்போ மாமாவுக்கு வந்து சொல்லிச்சினோம் வாங்கோ உங்களோட வெட்டியாச்சுண்டு. மாமாவுக்கு வெட்டினதே தெரியாது. என்ன அவருக்கு வெட்டினதே தெரியாது. ஏன்னா இங்கே அப்படி தான் வேலை நடந்து கொண்டிருக்கு. எல்லாமே நம்பிக்கை தான். அவ்வளோ தூரம் அவர்கள் அங்கே வேலை செய்து கொண்டிருப்பார்கள். இப்போ வெட்டி முடிஞ்சோண்டு அழைப்பு வந்தோடனே மாமா சணலும் உரை பேக்கும் கொண்டு வந்து கொடுத்தாரு நிரப்பி. இப்போ அந்த உரை பேக் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ அவையின் உரை பேக்கில் இங்கே நிரப்பியாச்சு. நான் கொடுத்தாச்சு. பிடிங்க மாமா, தனியாக தூக்க மாட்டீங்க நீ. ஓகே, இது வந்து எங்களோட வயலுக்கு விளைஞ்ச அந்த நெல் அதை அப்படியே தூக்கிக்கொண்டு போகிறோம். மகளே கலைக்குது, மகளே சரியாக கலைக்குது. சரி, நன்றி மகளே. இன்னொரு இனி இந்த காணிக்கில் வந்து பூசணி, கத்திரிக்காய் தான் மரக்கறிகள் போட போயினோம். சரி, நன்றி. அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கும் முறை என்று உங்களுக்கு அன்பான விதிடோ. நன்றி ரோகளே.